கிடைக்காத பட்சத்துல கட்டி பேராட்டுக்குது. என்னடா எங்க வீட்டுக்காரங்க நான் எங்க உங்க வீட்டுக்காரிட்ட பேசுனேன்? என்ன தன்னமான பேசிட்டு எங்க மனைவி நான் எங்க பேசினா கொள்ளக்காரடி பேசிட்டு இருக்கேன். சரி சரி அப்ப நான் கொஞ்ச நேரம் தூரமான இல்ல. ஏமா அந்த ஆளுக்கு உனக்கு என்ன? சரி சரி அவங்க கடந்து போறாங்க கால விடுறாங்க. எதுல எதெல்லாம் விடுறான் குறுக்க ஏன்டா ஒரு அணியா கீழே சரிம்மா மல்லிகை முல்லிகை சரி தம்பி தம்பி கல்லு போட்டு விளாண்டுக்கிறாங்க. மல்லிகை முல்லிகை தம்பகம் மந்தாரம் சொல்லக்கூடிய பலவிதமான மலரை கொண்டு பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை வந்தேன் சுவாமி. என்னுடைய பாதத்தை நீ படித்ததால கண்ணி நீ தீர்க்க சுமங்கலையா நீ வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா? வாழ்ந்து கொண்டு இருக்கணும். நீங்க தந்த வரமோ ஆண்டவர் தந்த வரம் போல் ஆகட்டும். இருந்தாலும் என்ன அழைத்த தோழி அந்த புறத்துல இருந்த என்ன தாதிமார்களை விட்டு மனைவியாகிய அலங்காரிய அதிசீக்கிரமா அழைத்துவான்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? என்னன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு தூக்கம் ஒரு மாதிரி இருக்கு. பகல் வேலையில தூங்க கூடாதுன்னு சொல்லி நாமளே கட்டளை போட்டிருக்கோம். கட்டளை ஏங்க பகல் நேரத்துல தூங்க கட்டளை போட்டா தூக்கம் வராதே இருக்கும். பகல் நேரத்துல கட்டளை போட்டீங்க. யாரும் தூங்க பகல் வேலையை தூங்க கூடாது. பகல் வேலையில வந்து உழைக்கணும், தூங்க கூடாது, ஒண்ணு சேரக்கூடாது பகல்ல. ஆமா, ஆனா நீர்மானத்தோட யாரும் பகல் வேலையில குளிக்க கூடாது. நைட்ல குளிச்சு உத்தரவு போட்டிருக்குதுல்ல, அதனாலதான் உனக்கு குழந்தை போட. ஒரு பஞ்சனை எடுத்தாது போடு. போடுறா என்னது பஞ்சனை எடுத்துருவா. பஞ்சனை எடுத்து போட்டு படுத்து பாத்துங்க சரியா இருக்குதா என்ன பண்ண இருக்குதா அப்படின்னு நான் படுத்து பார்த்தேன். கரெக்டா இருக்குதா? அதெல்லாம் ட்ரைவ் பண்ண அருமையா இருக்குது. சரி 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 அப்படினா உட்காரு. ஏய் பாரு, நான் கரெக்ட்டா படுத்து தூங்க பாரு. எனக்கு கச்சிதமா தாலாட்டு பாடணும். ஐயோ, தாலாட்டு பாடுறதுல இருந்து நீ கரெக்ட்டா நீ என்ன பண்ற ஏது பண்ற உனக்கு தெரியாம சொல்லி தரேன். சரி சரி என்னப்பா சொல்லி தர பாத்து பாத்து. சரி சரி பாடு பாடு தாலாட்டு பாடு.
ஏட்டூர்லப்பா நான் தான் அடிச்சேன். இல்ல பஞ்சனில ஏதோ தேளுக்கு இருந்தா பாம்புக்கு முந்தைய ஏதோ கடிச்சிட்டாரு கடாபுரம் இருந்துட்டாருல அதான் ஏதாவது கடிச்சாங்க அடிச்சேன். ஐயோ கண்ணே அலங்காரி அங்காரங்க தெரியாம் கண்ணே ஆகும்போது சொல்றீங்க? நான் படுத்து நித்திரையாகும் போது இந்த நல்லண்ணன் எப்படிப்பட்ட கனவு கண்டு தெரியுமா? எப்படி? என்ன காரணம் தெரியுமா? என்னோட தங்கச்சி நல்ல தங்காள் 7 குழந்தைகளை கூட்டிட்டு இந்த வனத்த வழியாக வரிசையா வர்ற மாதிரி கனவு கண்டானே. என் தங்கச்சி இந்த 7 குழந்தைகளை கூட்டிட்டு நம்மளுடைய அரமனைக்கு இந்த வரிசையில இந்த வனத்துல நடந்து வர மாதிரி கனவு கண்டம்மா. கனவு கண்டேன். கனவு கண்டீங்களா? அதே கனவு கண்டதனால கேளுங்க பாடலாம் நாயத்தை. இவரு வந்து பஞ்சனையில என் மடி மேல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அரமனையில ஒரு இடத்துல 2 இடத்துலயா எங்க திரும்பினாலும் இவன் தங்கச்சி போட்டாத்தான். ஆமா, அந்தாண்ட பார்த்தாலும் இவங்க தங்கச்சி போட்டா, இந்த ஆண்ட பார்த்தாலும் இவங்க தங்கச்சி போட்டா, திருமண பக்கமெல்லாம் இவங்க தங்கச்சி படமாவே இருக்குது. போட்டாவை பார்த்தா வருமா வராது அத பாத்துக்கிட்டே படுத்து தூங்கிருப்பேன். அதனால உன் தங்கச்சி 7 பிள்ளையும் கூட்டிக்கிட்டு இங்க வரமேறி வந்து கனவு கண்டிருக்கிறீங்க. இந்த 7 குழந்தைகள் கூட்டிட்டு அரமனைக்கு வர்றத பார்த்தா எனக்கு 5 மனமா அப்படியே பதக்கு பதக்கு அடிக்குதே. 7
பிள்ளையும் கூட்டிக்கிட்டு உன் தங்கையான நல்ல தங்கம் அழுத கண் சிந்தனையா அரமனைக்கு வர மாதிரி கனவு கண்டன்னு சொல்றீங்க. அதனால உன் தங்கையை திருமணம் செய்யும் பொழுது எந்த நாட்டு அரசனுமே கொடுக்காத சீரனை உன் தங்கச்சிக்கு நீ கொடுத்திருக்கிற. பல்லுகர மாமா வண்டி வண்டியா 7 வண்டி ஓட்டி விட்டாரு. கொஞ்சமா நஞ்சமா 7 தலைமுறைக்கு அவ உக்காந்து சாப்பிட்டா கூட அவளுக்கு பஞ்சங்கிறதே வராது. அப்படி இருக்குங்கள அவளாவது 7 பிள்ளையை கூட்டிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வரத்தாவது என்னன்னு தெரியல. கனவு கண்டிருக்கிறேன். இப்படி கனவு கண்டிருந்தாலும் என் தங்கச்சி இந்த வனத்த வழியாக வர்ற மாதிரி கனவு கண்டிருக்கிறேன். அப்படி கனவு கண்டிருந்தாலும் நான் வனவேட்டைக்கு போறேன். அவங்க மனசு வந்து சஞ்சலப்படுது. மனக்கவலை தீர்க்க கானகத்துக்கு வேட்டையாட போறீங்க. வேட்டையாட போயிட்டு வர்றேன். பதனமா போயிட்டு அப்ப நான் வேட்டையாட போயிட்டு வந்தாலும் என் தங்கச்சி நான் வரங்காட்டிங்க அரமனைக்கு வந்துட்டாலும் ஒரு கால அப்படி வந்துட்டாள் நீ பார்த்து பதனமாக அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு ஒரு கால் நீ கனவு கண்ட மாதிரி உன் தங்கச்சி மட்டும் இங்க வந்துட்டான்னு வச்சுக்க. சும்மா விடுவோமா? நான் எதுக்கு இருக்கிறேன்? சும்மா விடுவோமான்னு கேக்குறேன். பாலால உழ வைப்போம். உடறதா சும்மா நம்ம வந்தவங்க பசியோட உழான்னு தங்கச்சிக்கு நான் அண்ணி மட்டும் கிடையாது, அம்மா கூட அம்மா மாதிரி. ஆமா பாலால உழ வச்சு பாரு எத்தனை ஆடு மேய்தில்ல, ஏதோ ஒரு ஆட்டிய கடாயம் புறமையான பார்த்து வெட்டி கைக்குறம் போட்டு நீங்க வர வரைக்கும் நீங்க வச்சிருந்து பாதுகாப்பா வச்சிருங்க. பத்திரமா நல்லா என்ன மாரி யாருமே கவனிக்க முடியாதுங்க. அப்படி நான் பாத்துக்கிறேங்க. சரி நான் வேட்டைக்கு போயிட்டு வரலாம். என் தங்கச்சி அரமனையில தான் வச்சிருக்கோம். 10 வருஷமா உங்களுக்கு 2 பேரும் குழந்தை இல்ல. ஆனா உங்களை என்னைக்காவது உங்களை எடுத்து பேசிக்கிட்டா? இல்ல ஒரு நாள் கூட இல்லை. இல்ல உங்களை எங்கயாவது நீங்க போறனா உங்களுக்கு போகணும்னு சொல்லுங்கப்பா. முண்டாட்டி போய் ஒரு தங்கச்சி வந்தா அவங்க பாதுகாப்பா வைப்பாங்களா இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் அருமையா பாத்துக்குவாங்க. நாம வேட்டைக்கு போலாம். சரி நான் வேட்டைக்கு போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரமாக இரு. பத்திரமாக இருந்தாலும் அப்படியே தங்கச்சி வந்தாலும் அவங்க பாதுகாப்பு பண்ணி வை. நான் வேட்டையாடி வரணும் அரமனையில வச்சிருமா? நான் பாத்துக்கிறேங்க. நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்? அரங்காட்டி சாரா போறாங்க. வரட்டுமா? போயிட்டு வா.